ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அனாதி காலம் புத்திபூர்வமாக பண்ணின பாவம், நீங்கள் தெரிந்தே பண்ணின பாபங்கள் எல்லாம் கூட அனாதி காலமாக பண்ணின பாபங்கள் எல்லாம் போய்விடும் என்று சொல்லிவிட்டார். இப்போ ஒரு கேள்வி வருது இங்க. திருவாய்க்குலத்து ஆழ்வான், எண்ணாயிரத்து திருவாய்க்குலத்து ஆழ்வான் என்பவர் நஞ்சிய இடத்துல கேட்கிறார். பிரபத்தியாகிறது புத்திபூர்வம் பண்ணின பாபத்துக்கும் பரிகாரமாக வற்றோ பிராமாதிகத்துக்கேயோ என்ன ஒரு கேள்வி கேட்கிறார். நாம தெரிந்தே பண்ணின பாபங்களும் அந்த பாபங்களும் கூட சரணாகதி பண்ணினால், பிரபத்தி பண்ணினால் போய்விடுமா? இல்லை, தெரியாமல் பண்ணக்கூடிய, பிராமாதிகம்னா தெரியாமல் பண்ணக்கூடியது, பிரமாதம் என்றால் தெரியாமல் பண்ணக்கூடிய செயல், கலக்கத்தினாலே பண்ணக்கூடிய செயல் என்று அர்த்தம். நாம பொதுவா தமிழிலே பிரமாதம்னா ரொம்ப அழகா இருக்கு என்று நாம சொன்னாலும் அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் பிரமாதம் என்றால் கலக்கம், அது தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய தன்மை என்றுதான் அர்த்தம். அப்படி இந்த பிரபத்தி பண்ணும் காலத்திலே ஒருத்தன் பிரபத்தி செய்கிறான், அவன் தெரிந்து செய்யக்கூடிய பாப்பங்கள் அந்த பிரபத்தியினாலே போக்கப்படுமா, இல்லை தெரியாமல் செய்யக்கூடிய பாப்பங்கள் தான் போகுமா என்று இந்த இடத்துல கேள்வி. முதல்ல இதுல நம்ம சில விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது சரணாகதி பண்ணும் பொழுது எம்பெருமான் நமக்கு இருக்கக்கூடிய பாப்பங்கள் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா என்று ரெண்டாக இருக்கிறது. சஞ்சித கர்மானா பெரிய மூட்டை, அனாதி காலமா நாம சம்சாரத்திலே இருந்திருக்கிறோம், எத்தனையோ பாபங்கள் செய்திருக்கிறோம், அது பெரிய மூட்டை. பிராரப்த கர்மா என்பது இத்தனை ஜென்மங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய பாப்பங்கள் என்று எம்பெருமான் எடுத்து அதை முதல்ல அனுபவித்து மீண்டும் அடுத்த அடுத்த கூட்டத்தை அனுபவிக்கலாம் என்று அவன் கொடுக்கிறான். அந்த சின்ன மூட்டைக்கு பேரு பிராரப்த கர்மா. அது எத்தனை ஜென்மம் வேணா போகலாம், 100 ஜென்மம், 50 ஜென்மம், எத்தனை ஜென்மம் வேணா அந்த பிராரப்த கர்மாவுக்கே அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இந்த சஞ்சித கர்மாவை எம்பெருமான் எல்லோருக்கும் போக்கி விடுவான், பக்தி யோக நிஷ்டனுக்கு கூட போக்கி விடுவான். பக்தி யோகத்திலே ஒருத்தன் நன்றாக நிலை நின்று விட்டான் என்றால் அவனுடைய சஞ்சித கர்மா போய்விடும், அவனுக்கு பிராரப்த கர்மா மட்டும் இருக்கும். அந்த பிராரப்த கர்மா இப்ப 100 ஜென்மம்னா அந்த 100 ஜென்மம் வரைக்கும் அவன் இருந்து அந்த கர்மத்தை கழித்து விட்டு அதற்கு பிறகு அவன் மோட்சத்துக்கு போலாம். அது 100ன்னா தெரியாது, 100ன்னா 1000 இருக்கலாம், எத்தனை ஜென்மம் வேணா இருக்கலாம். சரணாகதி பண்ணுபவனுக்கு பிராரப்த கர்மாவை என்ன செய்கிறான் என்றால் எம்பெருமான் இந்த தேகத்தின் முடிவிலே, நமக்கு இந்த தேகத்தின் முடிவிலே எவ்வளவு கர்மம் அனுபவிக்க தேவையோ அத்தனை கர்மத்தை வைத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய கர்மங்கள், இப்போ நமக்கு 1000 ஜென்மத்துக்கு சேர்த்து பிராரப்த கர்மா கொடுத்திருக்கான். ஆனா நாம எம்பெருமானுடைய கிருப்பையினாலே சரணாகதி பண்ணி விட்டோம்னா இந்த 999 கர்மா ஜென்மங்கள் நமக்கு அதிலே அனுபவிக்க வேண்டிய கர்மத்தை எல்லாம் எம்பெருமான் போக்கிடலாம். இந்த ஒரு ஜென்மத்திலே நாம் என்ன கர்மத்தை அனுபவித்து இந்த உலகத்திலே இருக்க வேண்டுமோ அத்தனை கர்மத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறான். அதான் தேகத்தின் முடிவு வரைக்கும் எவ்வளவு கர்மம் தேவையோ அத்தனை கர்மத்தை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும், சரணாகதி பண்ணின ஜீவாத்மாவுக்கு. இப்ப இதுக்கு மேலே அவன் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது கர்மம் செய்து கொண்டேதான் இருக்கான். தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகள் செய்து கொண்டேதான் இருக்க போகிறோம் நாமும். அந்த தவறுகளிலே இப்ப தெரிந்து செய்யக்கூடிய பாபத்தையும் எம்பெருமான் போக்குவானா, இல்லை தெரியாமல் செய்யக்கூடிய பாபத்தை மட்டும்தான் போக்குவானா என்பது இந்த இடத்துல கேள்வி. அதற்கு நஞ்சியர் இங்கே விளக்கம் சொல்லுகிறார். அதனுடைய பிரபாவத்தை பார்த்தால் புத்தி பூர்வகத்துக்கும் பரிகாரமாகவற்று. எம்பெருமானுடைய பெருமையை பார்த்தோம் என்றால் நாம தெரிந்தே செய்யக்கூடிய பாபத்தை கூட அவன் போக்கி விடுவான். ஏன்னா அவனுக்கு நம்ம இடத்துல அவ்வளவு கருணை இருக்கு, அதை போக்கக்கூடிய சக்தியும் அவனிடத்துல இருக்கு. அதனால நம்ம தெரிந்தே பண்ணக்கூடிய பாபத்தினுடைய பலனை கூட நாம் அனுபவிக்க வேண்டாதபடிக்கு பண்ணுவதற்கு அவனுடைய பெருமையை பார்த்தால் இடம் இருக்கிறது. ஞானம் நடையாடின இடத்தில் அனுதாபம் இன்றிக்கே இராதிரே. ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பெரியவாச்சான் பிள்ளை சகல பிராமான்ய தாத்பரியம் என்று ஒரு கிரந்தத்திலே ரொம்ப விரிவாக விளக்கியுள்ளார். இந்த பாபங்கள் எப்படியெல்லாம் எம்பெருமானாலே நடத்தப்படுகிறது, நாம் செய்யக்கூடிய பாப்பங்களுக்கு எப்படி அவன் பலன் கொடுக்கிறான் என்பதை ரொம்ப விளக்கமா அதை காட்டியுள்ளார். அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை இங்க சுருக்கமா காட்டுகிறார், 4 வரியிலே காட்டுகிறார். அதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். ஞானம் நடையாண்டின விடத்திலே, நமக்கு பிரபத்தி பண்ணிவிட்டோம், எம்பெருமான் தான் எல்லாம், நாம் அவனுடைய சரணாகத்தன், நாம் அவனிடத்திலே சரணடைந்தவன் என்பது நமக்கு தெரிந்து விட்டதுன்னா அதுக்கு மேல அவன் தெரிந்து தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை என்கிறார். அப்படி செய்தாலும் அனுதாபம் இன்றிக்கே இராதிரே. அவன் தெரிந்து தவறு செய்து விட்டாலும் கூட அதற்கு உடனே அவன் அனுதாபப்பட்டு விடுவானே. அனுதாபப்படுதல்னா பச்சாதாபப்படுதல். ஐயோ இந்த தவறு செய்து விட்டோமே
என்று எண்ணி அந்த தவறை நாம் யாரிடத்திலே சொன்னோமோ செய்தோமோ அவர்களிடத்துல போய் நாம் மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். இப்படி செய்து விடுவானே, அப்படி சொல்வதனாலே, அப்படி இருப்பதனாலே, ஆகையாலே இவன் பக்கல் பிராமாதிகம் அல்லது கூடாது. அப்படி இருப்பதனாலே ஒரு சரணாகதனிடத்திலே தெரியாமல் இருக்கக்கூடிய தப்பு தான், அவன் தெரியாமல் செய்யக்கூடிய தப்பு தான் இருக்குமே தவிர தெரிந்து செய்யக்கூடிய தப்பே இருக்காது. ஏன்னா தெரிந்து செய்யக்கூடிய தப்புக்கு அவன் உடனே மன்னிப்பு கேட்டு விடுவான். மன்னிப்பு கேட்டால் அது மன்னிக்கப்பட்டு விடும். அதுதான் காட்டப்படக்கூடிய அர்த்தம். நாம் ஒரு தவறு செய்கிறோம், அதற்கு நாம் தவறு செய்தோம் என்று உணர்ந்து அந்த தவறுக்கு யாரிடத்திலே அந்த தவறை செய்தோமோ அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டு விட்டோம். இப்ப ஏதோ ஒரு பகவத் அபசாரமாக இருக்கட்டும், பாகவத அபசாரமாக இருக்கட்டும். பகவத் அபசாரம்னா என்ன, இப்ப சந்தியாவந்தனம் பண்ணல, ஏதோ ஒரு காரணத்தினால சந்தியாவந்தனம் பண்ண முடியாம போயிடுது. உடனே நாம் எம்பெருமான் முன்பு சென்று, ஐயோ இன்னைக்கு தெரியாமல் சந்தியாவந்தனத்தை நான் செய்யாமல் விட்டு விட்டேன், தெரிந்தே செய்யாமல் விட்டு விட்டேன், இனி இப்படி நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எம்பெருமானிடத்துல நம்ம அபராத சாமனம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டு விட்டோம் என்றால் அந்த தவறை எம்பெருமான் மன்னித்து விடுவான். அதே போல ஒரு அடியாரிடத்திலே நாம் ஏதோ ஒரு கோபமா வார்த்தை சொல்லிவிட்டோம், அவரிடத்திலே என்னை மன்னித்து விடும், நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று நாம் உணர்ந்து அந்த தவறை இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டோம் என்றால் அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விடும். அதே நாம் அதை அனுதாபப்படாமல் அதற்கு வருத்தப்படாமல் இருந்தோம் என்றால் அப்போ அது தெரிந்து செய்த தவறு, நாம பாபத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆகிவிடும். அதுதான் இங்கே காட்டுகிறார். இப்படி இருக்கக்கூடியவன் சரணாகதி செய்தவன் என்றால் அவன் தெரிந்து தவறு செய்ய மாட்டான். அப்படி செய்தாலும் அதற்கு மன்னிப்பு கேட்டு விடுவான். அப்படி கேட்டு விடுவதனாலே இந்த கேள்விய வராது என்று இங்கே நஞ்சியர் விளக்கம் கொடுக்கிறார். நமக்கு உண்மையிலேயே இந்த ஒரு சூழ்நிலையே வரக்கூடாது. எம்பெருமான் தெரிந்து செய்த தவறை சரணாகதர்களுக்கு போக்குவானா மாட்டானா என்ற கேள்வியே வரக்கூடாது. ஏன்னா உண்மையிலேயே சரணாகதி செய்தவனாக இருந்தால் ஒரு தவறு செய்தான் என்றால் உடனே அதற்கு மன்னிப்பு கேட்டு விடுவான், அதற்கு பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு விடுவான். அப்படி அவன் கேட்கவில்லை என்றால் அவன் சரணாகதானே ஒரு கேள்வி வந்துவிடும் என்று அதை காட்டுகிறார். இப்படி இருப்பதனாலே பிராமாதிகம் அல்லது கூடாது. தவறு தெரியாமல் செய்த தவறுதான் அவனிடத்துல இருக்குமே தவிர தெரிந்து செய்த தவறே இருக்காது. பூர்வாகத்தை போக்குகிற இது புத்தி பூர்வத்துக்கு பரிகாரம் ஆகாது என்ன ஒண்ணாதே, அதில் புத்தி பூர்வமொழிய இல்லாமையாலே. பூர்வாகம்னா முன்பு செய்த பாபங்கள், அதை போக்கின எம்பெருமானாலே புத்தி பூர்வமாக நல்லா தெரிந்தே நாம ஒரு தவறு செய்தோம் என்றால் அதை எம்பெருமான் போக்க மாட்டான் என்று சொன்னா அது நம்ப தகுந்ததாக இல்லையே. அவ்வளவு பாவத்தை போக்கினவன், எத்தனையோ கோடி ஜென்மங்கள்ல சேர்த்த பாவத்தை போக்கினவன், இப்ப நான் தெரிந்து ஒரு தவறு செய்து விட்டேன், அதை எம்பெருமான் போக்க முடியாது அவனாலே, இல்ல போக்க மாட்டான் என்று சொன்னால் அது ஒத்து வராதே, அது தர்க்கத்துக்கு ஒத்து வராது. அதனாலே அதில் புத்தி பூர்வ மொழி இல்லாமையாலே, இவன் புத்தி பூர்வமாக ஒரு தவறும் செய்ய மாட்டான் என்பதனாலே அந்த ஒரு கேள்வியே வராது என்பதை நஞ்சியர் ரொம்ப அழகாக விளக்குகிறார். அதாவது எவ்வளவு இவர்களை கேட்டாலும் தெளிவாக இருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் தெளிவாக காட்டுகிறார்கள், சரணாகதி செய்தவன் தெரிந்து தவறு செய்ய மாட்டான் என்று. அப்போ நாமெல்லாம் செய்கிறோமே, பல சமயங்களில் தவறு செய்கிறோமே என்றால் அந்த சரணாகதி நமக்கு உரைக்கவில்லை. மனதிலே நாம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினவன், ஒரு ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி செய்தவன் என்ற அந்த உரைப்பு நம்முடைய மனதிலே இல்லை. அதனால நாம் தெரிந்து தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுகளை எம்பெருமான் தான் போக்க வேண்டும். நாம் அதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு, அந்த தவறை உணர்ந்து தவறை திருத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரே தவறை திரும்பி திரும்பி செய்து கொண்டிருந்தோம் என்றால் அது சரியில்லை. ஆக இந்த இடத்துல நஞ்சியர் காட்டக்கூடிய அர்த்தம் என்னன்னா, தெரிந்து ஒருவன் தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை, அதனாலே எம்பெருமான் அதை போக்குவானா இல்லையா என்றதுக்கு அந்த கேள்வியே இல்லை. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அவனுக்கு போக்கக்கூடிய சக்தி இருக்கா இல்லையான்னா, இத்தனை கோடி ஜென்மங்கள்ல இருந்த பாப்பங்களை போக்கினவனாலே இந்த ஒரு ஜென்மத்திலே ஏதோ தெரிந்து ஒரு தவறு செய்தா அதை போக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்காது என்று நாம் சொல்ல முடியாது. அதனாலே அவனுக்கு அதையும் போக்கக்கூடிய சக்தி இருக்கு, அதையும் போக்க நினைத்தால் அவன் போக்குவான். ஆனால் அது போக்குவானா இல்லையாங்கிறது அவனுடைய திருவுள்ளம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org